Hello friends, welcome to Gomathi's kitchen. இனி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபன் கோம்பா தான் செய்ய போகிறோம். சுரக்காயை வச்சு நல்ல ஒரு தோசையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான பீர்க்கங்காய் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வகையான டிஃபன் கோம்போ போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தோசையும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த தோசை செய்கிறதுக்கு மாவு அரிசி ஊற வச்சு அரைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இட்லி அரிசி நல்லா 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு இட்லி அரிசி தான் நல்லாயிருக்கும், பச்சரிசி நல்லா இருக்காது. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவினதுக்கப்புறமா இந்த அரிசியை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் மற்ற சாமான்கள் என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சுரக்காயை தோல் சீவி அதில் இருக்கிற விதை பகுதியெலாம் எடுத்துட்டு கட் பண்ணினதுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா குவிச்சு அள்ளின மாதிரி 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சுருங்க. இதில் மற்ற சாமான்கள் பார்த்திங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே இஞ்சி இந்த சைஸில் இருக்கிறது 1 பீஸ் சேர்த்துருக்குறேன். பொடியாக நறுக்கினதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே ஒரே ஒரு காஞ்ச வரமிளகா, பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறோம். நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயும் இதில் போட்டுட்டு கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா நைஸாக கொஞ்சம் கெட்டியமாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை நீங்கள் மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சிங்க அப்படின்னா மிக்சி ஜார்லேயோ இல்லை கிரைண்டரில் தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்து அதை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். இப்போ இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு உங்களுக்கு பார்க்குறப்பயே எந்த திக்னஸில் இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கலந்த மாவை குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் புளிக்கட்டும். புளிச்சதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மாவு ஆட்டியிருந்தேன். நைட்டு இப்போ டிஃபனுக்கு செய்ய போகிறேன். இப்போ ஒரு 5-6 மணி நேரத்துலேயே மாவு நல்லா புளிச்சு மாவு இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கும். சுரக்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால தான் மாவை கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்க சொன்னேன். இந்த மாவை நீங்கள் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2-3 நாள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நீங்கள் தேவையான அளவு மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தோசையை நீங்கள் அடை மாதிரியும் ஊற்றி சாப்பிடலாம், இல்லை நல்லா மெல்லிஸாக முருகலாகவும் தோசை ஊற்றலாம். அடை மாதிரி ஊற்ற போகிறீங்கன்னா இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு அடை மாதிரி ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய், நெய் சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா செவக்கிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்மளோட சுரக்காய் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா டேஸ்டான தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் முழுசாகவே எடுத்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு இருக்குது. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதிலே பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டை பாதியாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான தீயில் இந்த வெங்காயம் பூண்டு வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் 150 கிராம் அளவுள்ள பீர்க்கங்காயை நல்லா தோல் சீவி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ இதை சேர்த்த உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணினது 1/2 கப் அளவுக்கு இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, நான் 5 வரமிளகாவும் ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் நிறத்துக்காக சேர்த்துருக்கிறேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம்.
இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ தீயை மிதமாக வச்சு இப்போ எல்லா காய்கறிகள் எல்லாமே வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து தண்ணியாக இருந்தால் சட்னி நல்லா இருக்காது. இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கிறேன். 4 சீரகமும் போட்டுக்கோங்க. இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஹெல்தியான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சொரக்காய் தோசையும் பீர்க்கங்காய் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.